அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, பேச்சால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு, பேச்சால் புகழ் பெறக்கூடியவர் யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க. சிலருக்கெல்லாம் ஒரு தனி வரமே இருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க பேசுனாங்க அப்படின்னா எல்லாரும் நம்புவாங்க, அவங்க பேசுனாங்கன்னா எல்லாரும் ஆதரிப்பாங்க. அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுக்கு உண்டான சில ஜோதிட விதிகளை நம்ம பார்க்கலாங்க. அது உங்கள் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமையை வளர்த்து கொள்ளலாம். முதலாவதாக வாக்குஸ்தானம் என்பது சிறப்பாக இருக்கணும். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ அந்த 2ஆம் பாவம் பலமாக இருந்ததுன்னா, ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ வர்க்கோத்தமம் பெற்றிருந்தாலோ, இல்லை லக்னத்திற்கு 5-9 இடங்களில் இருந்தாலோ, இல்லை 5-9 அதிபதிகளோட இணைவு பெற்றிருந்தாலோ, அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, குருவினுடைய பார்வை பெற்றிருந்தாலோ, இதெல்லாமே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அந்த 2ஆம் அதிபதிக்கு, 2ஆம் பாவத்திற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக பேச்சின் மூலமாக வெற்றி பெற முடியும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது, புதன் அவங்க ஜாதகத்தில் உச்சம் பெற்று இருக்குது, அப்படி இல்லைன்னா ஆட்சி பெற்று இருக்குது அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு புத்திசாலித்தனம் அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும். கம்யூனிகேஷன் சார்ந்த வகையில் ஒரு வெற்றி பெறக்கூடிய நபராக அவர் வருவார். புதன் பலமாக இருக்குது அப்படிங்கிறப்போ வார்த்தைகளால் மற்றவர்களை எளிதாக கவரக்கூடியவராக அவர் இருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து, வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதி 10ஆம் பாவத்தில் இருக்குது. அப்படி 2-10 தொடர்பு வந்துருச்சு அப்படின்னா தொழில் சார்ந்த வகையிலையாக இருக்கட்டும், சமூக வாழ்க்கையிலேயா இருக்கட்டும், பேச்சு திறன் என்பதை வைத்து கொண்டு அவர்கள் வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள். உயர்வுங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து, சூரியனும் புதனும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இணைவு பெற்றிருக்கு, நல்ல நிலையில் இருக்கணும். சூரியனும் புதனும் நல்ல ஆதிபத்தியமும் கொண்டவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா குரு பார்வையில் இருந்ததுன்னா சிறப்பு. இப்படி இருந்தது அப்படின்னா அதிகாரம் நிறைந்த பேச்சை இவர்கள் உபயோகிப்பார்கள். அதனால் மக்கள் கவனமாக கேட்பாங்க, அதை பயன்படுத்துவாங்க. அவர் சொல்கிறது வேத வாக்குன்னு எடுத்துப்பாங்க. அடுத்து, சுக்கிரன் 2ஆம் பாவத்தில் இருக்குது. சுக்கிரன் 2ஆம் பாவத்தில் இருக்குது, இல்லை சுக்கிரன் 2ஆம் பாவத்தை பார்க்குதுன்னா கூட ரைட் எடுத்துக்கலாம். அது ஓரளவுக்கு எடுத்துக்கலாம், பார்வைக்கு ஓரளவுக்கு எடுத்துக்கலாம். இனிமையாக பேசுவார், கவர்ச்சியாக பேசுவார். சரிங்களா? கொஞ்சம் 8ஆம் இடத்துலேருந்துலாம் பார்த்தது அப்படின்னா கொஞ்சம் ஏடாகூடமாக பேசக்கூடிய நபராக இருப்பார். 12ஆம் இடத்துலேருந்து 2ஆம் அதிபதியை பார்க்கறதுனால கொஞ்சம் அடுத்தவர்களுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு அந்த பேச்சு இருக்காது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஆனால் அந்த பேச்சை ரசிப்பதற்கும் ஒரு வட்டாரம் கண்டிப்பாக இருக்கும். குரு 2ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போது மரியாதை, நம்பிக்கை இதை கொடுக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சானது இருக்கும், ஒரு மதிப்பாக இருக்கும். மக்களும் அவருக்கு மதிப்பினை கொடுப்பார்கள்னு எடுத்துக்கலாம். 3ஆம் பாவத்தோட புதனுடைய தொடர்பு, 3ஆம் பாவத்தில் புதன் இருந்தாலோ அல்லது புதனும் 3ஆம் அதிபதியும் இணைவு பெற்றிருந்தாலோ இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ், மீடியா போன்ற துறையில் வெற்றி பெறக்கூடிய அறிவு இவர்களுக்கு கிடைக்கும். அதன் மூலம் இவர்களுக்கு புகழ் உண்டாகும்னு எடுத்துக்கலாம். அடுத்து, சந்திரனும் புதனும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பேசி ஜெயிச்சுட்டு வந்துடுவார். யாருக்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத இவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். ராகுவும் புதனும் இணைவு பெற்றிருந்தால் மிக சாமர்த்தியமாக பேசி, எப்பேற்பட்ட மோசமான சூழல்கள் இருந்தாலும் அதில் பேசி பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் மிகப்பெரிய வெற்றியினை அவர்கள் பெறுவார்கள். அடுத்து, 2ஆம் பாவத்தில் பொதுவாக சுபகிரகங்கள் இருந்தால் சிறப்பு, பேச்சின் மூலமாக மரியாதை கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தோடு இருந்தால் கூட தொழில் சார்ந்த விஷயங்களில் இவருடைய பேச்சு திறமை மிகச்சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதன் 10ஆம் பாவத்தோட தொடர்பில் இருந்தாலும் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சூரியன் லக்னத்தோட தொடர்பில் இருந்தது, லக்னாதிபதியோட தொடர்பில் இருக்குது அப்படின்னா கம்பீரமாக கட்டளை இடக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு திறனானது இருக்கும். பொறுப்பு வாய்ந்த பதவிகளுக்கு மிக எளிதாக அவருடைய பேச்சினை வைத்து சென்று விடுவார். அடுத்து, 11ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்குது. அப்போ 11னா என்னது? லாபம். அப்போ 2ஆம் பாவத்தில் இருந்ததுன்னா பேச்சின் மூலமாக வருமானத்தை பெறக்கூடியவராக இருப்பார். இவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம், 2ஆம் அதிபதி 11ல் இருந்தாலோ 11-2ல் இருந்தாலோ இல்லை 2-11 தொடர்பு ஏதோ ஒரு விதத்தில் வந்தாலோ இவங்க யூடியூப் மாதிரியான தளங்களில் மிகப்பெரிய வெற்றியினை இவர்கள் பெற முடியும். கூடவே புதனோ சுக்கிரனோ தொடர்பில் வந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இவர்கள் வெற்றி பெறுவார்கள்னு நம்ம சொல்லலாம். அடுத்து, லக்னாதிபதியோட புதனுடைய தொடர்பு இருந்ததுன்னா அறிவார்ந்த ஒரு பேச்சு இருக்கும், தெளிவான ஒரு கருத்தினை அவர்கள் வெளிப்படையாக சொல்லுவார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் பேச்சால் ஜெயிக்கக்கூடிய அளவிற்கு, அதாவது பேச்சால் வருமானம் வரக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை நம்ம பார்த்தோங்க. சரிங்களா?
ஒருத்தருடைய வாழ்க்கையில் பேச்சு திறன் என்பது மிக மிக முக்கியம், பலமாகவும் இருக்க வேண்டும். இப்போது இதற்கான விதிகளை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேங்க. பேச்சு சரியாக இருந்தது அப்படின்னா பல கதவுகள் கண்டிப்பாக தானாகவே திறக்கும். சரிங்களா நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்கில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்புகள் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். அடுத்தது கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.